ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்திசாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் போன தொடரில் நம்ம ஞான யோகத்தினுடைய 4 நிலைகள் 4 ஸ்டேஜஸ் பார்த்துட்டே வந்தோம். யதமான சம்ஞை, யதிரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வஷீகார சம்ஞைன்னு. அதில் யதமான சம்ஞைன்றது நம்மளுடைய சென்சஸ் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். யதிரேக சம்ஞை விருப்பு வெறுப்புகளெல்லாம் விளக்கிறது. ஏகேந்திரிய சம்ஞை சென்சஸை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் பத்தாது, அதனோட சோர்ஸான மனசையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றது. அடுத்து கடைசி ஸ்டேஜ் வசீகார சம்ஞைன்றது அந்த வாசனை சுவடுகள் கூட தெரியாமல் அதை கூட போக்கணும் அப்படின்றது தான் இந்த 4 ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தோம். அதே போல் ஸ்லோகாவோட ஆர்டர் மாற்றி பார்ப்போம். இந்த மீனிங்கை படிப்படியாக பார்க்கணுன்ற அந்த ஒரு கன்வீனியன்ஸ்க்காக. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 58வது ஸ்லோகம். இந்த 58வது ஸ்லோகம் யதமான சம்ஞை பற்றி சொல்லுது. அதாவது தாழ்ந்த விஷயங்களை நோக்கி போகாமல் நம்ம புலன்களை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்றத பகவான் சொல்கிறார். 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அயம் இந்த ஆத்ம ஞானி யதா எப்போ சம்ஹரத்தே அடக்கறானோ, எதை அடக்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்திரியாணி புலன்கள் எல்லாம், நம்ம சென்சஸ் எல்லாம் இந்திரியார்த்தேபியனா புலன்கள் எதுக்காக புலன்களை கட்டுப்படுத்தணும், சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சென்சஸ் எதெல்லாமோ தேடி போகுது இல்லையா, அந்த எதெல்லாமோ தேடி போகிற அந்த விஷயங்கள் அதுதான் இந்திரியார்த்தேபியா அப்படின்னு சொல்கிறது. அதை நோக்கி போகிற அந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அடக்கணும். எப்படி? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பகவான். கூர்ம எப்படி ஒரு ஆமை அங்காணி ஒரு டேஞ்சரை தானே பார்க்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு வைல்டு அனிமல் இல்லை ஒரு சிங்கமோ புலியோ தன்னை நோக்கி வருது அப்படின்னு கவனித்த உடனே அங்காணி தன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் அதனோட கூடுக்குள்ளே டக்குன்னு உள்ளே இழுத்துக்குது இல்லையா ஒரு ஆமை. அந்த தலை 4 கால் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்குது அந்த ஓட்டுக்குள்ளே. அதை போல் அப்படின்னு சொல்கிறார் பகவான். கூர்ம அங்காணி இவ, அது எப்படி ஒரு ஆமை அதனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்களெல்லாம் உள்ளே இழுத்துக்குமோ இவ, அது போல் நம்ம சென்சஸ் ஏதான இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது டேஞ்சர்னு நம்ம சென்ஸ் பண்ணி டக்குன்னு இழுத்துக்கணும்னு பகவான் சொல்கிறார். அதாவது இப்போது நிறைய பேருக்கு சில தாட் இருக்கும், அதனால் என்ன, இதை பார்க்கலாம், பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் விட்டுறலாம், சும்மா அதை டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் விஷப்பரீட்சை, டேஞ்சர். இதை நம்ம டேஞ்சர்னு சென்ஸ் பண்ணிட்டு உடனே நம்ம அதிலேருந்து விலகிடணும். இப்போ எப்படி ஆமை ஒரு சிங்கமோ புலியோ பார்த்து சரி வா ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்காது, டேஞ்சர்னு சென்ஸ் பண்ணி தன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே இழுத்துக்குது. அதுபோல தான் நம்மளும் இந்த மாதிரி ஏதான நம்மளை அப்படியே இழுக்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடாததோ இல்லை சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி இருந்தால் சரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் விட்டுக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம், என்ன இப்போ ஒரு தடவை சாப்பிட்றதுனால இல்லை ஒரு தடவை பார்க்குறதுனால ஒரு தடவை கேட்குறதுனாலன்ட்டுலாம் யோசிக்காமல் அது டேஞ்சர்ன்றதை நம்ம சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சென்சஸை அந்த மாதிரி உள்ளே இழுத்துக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அப்படிப்பட்டவருடைய தஸ்ய அறிவு பிரக்ஞா பிரதிஷ்டிதா நிலையாக நிற்குதுன்னு பகவான் சொல்கிறார். அதாவது இப்போ சம்மப் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் ஒரு ஆமை எப்படி டேஞ்சரை சென்ஸ் பண்ணும்போது தன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்குதோ அந்த ஓட்டுக்குள்ளே, அந்த மாதிரி யார் ஒருத்தர் சில தாழ்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய சென்சஸ் இந்திரியங்கள் புலன்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே இழுத்துக்கிறாரோ அப்படிப்பட்டவருடைய அறிவு நிலையாக நிற்குது அப்படின்னு. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிறார் இதெல்லாம் உடல் சம்மந்தப்பட்டது, வேண்டாம், நம்ம அவாய்ட் பண்ணணும், ஆத்ம விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால
அப்படிப்பட்டவருடைய அறிவு தான் நிலையாக நிற்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒருபடிப்பட்டதான மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, கேக குரு நந்தன அப்படின்ட்டு ஃபோக்கஸ்டு மைண்ட். அதனால் அப்படிப்பட்டவரோட அறிவு தான் நிலையாக நிற்குது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஞான யோகம் பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.